ஆகட்டும் ஐயா. மாதவன் இந்த பெருத்த சபையில் வந்திருக்கக்கூடிய வேலை என்னால் இனியார் என்று உனக்கு விளக்கம் விளக்கமாக சொன்னால் அனைவரும் தெரியும், எனக்கும் தெரியும். சொன்னால் அனைவருக்கும் புரியும், உனக்கு புரியும், சபையில் உள்ள அனைவருக்கும் புரியும் அல்லவா? அப்படியே வந்தவர் யார் என்ற விளக்கத்தை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கொண்டு வருகின்றாயா? மகாபலி சக்கரவர்த்தி, சிறி சக்கரவர்த்தி, மனுநீதி சக்கரவர்த்தி, குரூருவ சக்கரவர்த்தி, அப்படி சக்கரவர்த்தி பட்டம் பட்டவர்களில் எத்தனையோ பேர்களில் அரியேனும் ஒருவன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி அடியே. ஆமா. அப்படி இருந்தாலும் அருகமையிலே பார்த்தையா என்னென்ன அப்படி இருந்தாலும் கணக்கில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன பார்த்தையா? என்ன ஆயுதம்? என்னுடைய உடன்பிறந்த தம்பியாக கோபால கண்ணன் இந்த உலகமே தெய்வம் என்று வழங்குகிறார். கோபால கண்ணன் என்னுடைய தம்பியாக எங்கள் இருவர் சுலபோகத்தில் பின்னே பிறந்தவள் சுபத்திரை ஏனென்றால் கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவத்தோடு அப்படி யாதொரு உறைவில்லாமல் இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா? நாங்கள் யாரும் உரிமையில்லாமல் இருக்கிறோம். ஏதாவது மனக்குறைகள்
ஒரு வரையும் இல்லைங்க. நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஆமா, எந்த வரையும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு பாரியா ஏன் எவ்வளவு சௌகரியமா தூங்குறாங்க பாருங்க. என்ன காற்று வந்து நல்ல வீட்டுல இருந்தால் கொசு கடிக்கும். ஆமா ஃபேன் போட்டால் கரண்ட் பில் வரும். ஆமா. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கொசுவும் கடிக்கும், ஆளுக்கு ஒரு கொசு பிடிச்சி நல்ல காற்றோட்டமான காற்று வசதியா வருகிறது. ஆமா நல்லா ஜம்முன்னு தூங்குறாங்க. அனைவரும் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் கையில் ஒரு மைக் மாட்டி விட்டு வச்சிருக்காங்க. ஏன் அப்ப தூங்கலாம். அவனுக்கு காதல விழிச்சுட்டே இருக்கு வருமா மேல வந்து போகஸ் கட்டிட்டோம். ஆ, ஆ. போகஸ் என்னது? ஆளுங்க. ஆமா அது கட்டினா கோயில் கேட்டு இருப்பாரு. தூங்க அவங்களுக்கு காதல போய் நேரமே காதல வேண்டும் ஒரு 10 பணம் கட்டி விட்டுருங்க. ஆ, ஆ. அதுக்கப்புறம் தூங்குறாங்க. சரி அப்படி இருந்தாலும் கேட்டால் ஒரே கிடையாது. இன்றைய தினமும் ஆமா. என்னுடைய வலது பஞ்சமானது துடித்துக் கொண்டிருக்கிறது. குடிக்கிறது. வலது பஞ்சமானது துடித்தால் குடித்தால் யாரோ பெரியவர்கள் தெளிவான தரிசனம் கிட்டும் போது யாரோ பெரியவர்கள் வருவார்கள். பெரியவர்கள் தரிசனம் கிடைக்கும் போல தெரிகிறது. தெரிகிறது. நானோ சிம்மாசனத்திலே அமர்கிறேன். அவர்கள் யாராவது வந்தால் அவரை வரவேற்று ஐயா மத்திய நல்லா இருக்கும். ஐயா, வாங்க. வாழ்க வளமுடன் யாருடைய முடிவுல கிடைக்கிறது ஐயா? தாங்கள் யாரோ? வாழ்க வளமுடன் அடியானுடைய நாமதே விதிராழ்வார் என்று சொல்வார்கள். ஐயா, விக்ரமராஜ தாங்களாரா? சக்கரவர்த்தியார் இருக்கிறாரா? ஐயா, சக்கரவர்த்தியார் உள்ள வந்திருக்கிறார். கிரகத்தில் இருக்கிறார். இருக்கிறாரா? சென்று பார்க்கலாமா? யாராவது பார்க்கலாம். ஆமா, பெரிய மனுஷன் தான் இவன் தான் பெரிய மனுஷன். ஐயா நிர்வாகிகளே, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க. வீட்டு வாக்கில் இருந்தவரே, பின்னால் வந்தாங்கன்னா உட்காருங்க. ஏன்னா எவ்வளவோ நாளாச்சு உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே நாட்டில் மக்கள் தான் இருக்காங்க. குழந்தைகள் சபை குமாரர்கள் எப்படி இருக்காங்க? சும்மா சாபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். ஐயா தண்ணி சாப்பிடுறீங்களா? நீங்க காவல். உங்களுக்கு எனக்கு சரி சரி சரி. ஏன் மிஸ் பண்ற மாதிரி பயம். சரி வேண்டாம். ஐயா நிர்வாகிகளே, இதை கொண்டு வந்தவங்க யாரு? வேண்டாம். இதோ காவல்காரன். ஐயா, காவல்காரங்க வேண்டாம். நீனா கொண்டு வந்த வேண்டாம் வேண்டாம். ஜலம் சுத்தமான ஜலம். இப்ப சீல் பிடிச்சு ஊத்துறாங்க. சரி அப்படி ஆகட்டும். இதுக்கு வேலையிலே ஐயா விரோதினி நீங்கள் சேமம் தங்க நாட்டிலே அனைவர்களும் சேமம் தான். அனைவரும் சேமமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சேமமாக இருந்தாலும் நான் எதற்காக வந்தேன்? ஓஹோ, ஏனென்றால் இன்றைய தினத்திலே அஸ்தினாபுரத்தை விடுத்து வடமதுராபுரி பட்டம் என்னை நாடி வந்த காரணம் என்னவோ பாத்தியா? இதான் பெருந்தாள் பண்றது. கேளுங்கள் பண்றது. தாங்கள் வந்தீர்கள், வந்தீர்கள். ஜலம் அருந்தினீர்கள். அழுதுறீர்கள். ஆனால் எதற்காக வந்தீர்கள்? அந்த காரணம் என்ன? இப்ப சொல்லுங்க. தக்காளியிடம் 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 மங்களத்தை கூறி ஐயா மங்களகாரியமான சங்கதிஜயம் ஐயா அப்துல்ராஜி என்ன மங்கள காரியத்துமாக வந்திருக்கேன் என்று நீங்க ஏதோ தெரிவிக்கிறேன். காரியமாக வந்துக்கிறேன். ஏய் மங்கள காரியம் பெரும் சொல்லாம கேளுங்களோம். அபகாரியம் சொல்லாம அபராதம் சுமாரி. மங்களகாரியம் மங்களாரி. நான் மங்களகாரியம் வந்திருக்கேன். கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். பெரும் சொல்லாம உனக்கு புரியுதா? ஆசை ஒதுக்கிறேன்னா பயம் பயம் இந்த ஒதுக்கிறேன்னா பயம் பயம். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறா சரி. ஆசை இன்னும் ஒரு 20,000 கொடுத்தா நல்லா இருக்கும். அதான் ஆசை. அது மேல் கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு தரம் வராதுங்க. கொடுத்துக்கிட்டே போல ஆசை ஒதுக்கிறது அடிப்பார். ஆனா ஒருத்தருக்கிறாரு வெறும் 150 ரூபா கொடுத்தா போதும். அதுக்கே பெரிய ஆசை. பேராசை பேராசை பெரு நஷ்டம். சந்தானமூர்த்தி. ஆமாப்பா பேராசை பெரு நஷ்டம். பெரிய நஷ்டம். 150 ரூபாய் மேல வருமா? ஆமா. ஆனா ஆனால் நான் மங்கள விஷயமா சொன்னேன். அது மங்கள
போட்டாங்கன்னா நான் செத்து போறேன்றாரு. இருந்திருக்கீங்க. ஏய், இசைந்து ஒரு எழுத்தாளரான பொருள் மாறிட்டானே. இசைந்துன்னு சொல்லலாம். இறப்பிடுன்னு சொல்லலாம். இறப்பிடுன்னா சொல்லிட்டேன். யாரு இருந்திருக்கான்னு கூத்து வந்து நிறைய கத்துக்கணும் தெரியும். ஆமாமா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்து வார்த்தையில விஷயமா முடிஞ்சு போச்சு. கூத்தே அப்படிதான். இல்ல கூத்து அப்படிதான். சுமந்திர கல்யாணமே வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசுவதுதான். ஆமா வார்த்தை பிரயோகம். கேட்கறவங்க கேட்கறாங்க, தூங்குறவங்க தூங்குறாங்க, ஆமா தூங்காடுறவங்க ஊங்கன்றாங்க. நல்லா பாக்கணும் 4 பேர் காரணம். 4 பேர் 4000 பேர் கூட இருப்பாங்க. இருக்கட்டும். எவ்வளவு பேர் இருக்காங்க, அறிவில் திருவன் நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க. இருப்போம். அப்படி இருக்க இசைந்திருக்கின்ற தண்ணி தண்ணீரை கொடுப்பதற்கு மனம் இசைந்திருக்கின்றேன். ரொம்ப நாளா இதுதான் எண்ணம். அது என்ன இருக்குது? ஏன்னா நம்ம அஸ்தினாபத்திரம் கொடுத்துட்டோமா, பழைய காலத்து உறவு விடாது. அந்த உறவு தாய் வீட்டு சம்மந்தம் எப்படின்னு சொல்லலாம். எப்போது வந்து பெண் கேட்பார்கள் கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் நினைத்ததற்கும் சரியா போச்சு. அணை ஒன்றும் இல்லை. சந்தோஷம். என்னன்னு தெரியல எனக்கு. முத்து பார்த்தா தெரியல. நான் கையில எடுத்து போய் வச்சிட்டேன். ஒரு வேளை வழிபாடு